வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 13 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லன் அப்புறம் அந்த புதுசா வந்திருக்க வில்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த 3 பொண்ணுகளும் தீமதிக்க போறாங்கல்ல, சோ அத நம்ம ஆயில மாத்தி விட்டுட்டு அவங்க 3 பேரையும் காலி பண்ணி ஊர் மக்கள் முன்னாடி இவங்க மேல தப்பு இருக்கு, அதனாலதான் இவங்களுக்கு இப்படி ஆயிருச்சு, கடவுளே தண்டிச்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சித்தப்பா சொல்றாரு, இங்க பாரு, நம்ம எதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம பிளான் இது ஒர்க் அவுட் ஆகாது. அவன் இந்த இடத்துல இருக்க கூடாது, அதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அந்த ஆயில மாத்தி விடுங்க. நான் போயிட்டு நான் அவன் இங்க இந்த இடத்துல இருந்து போற மாதிரி ஒரு பிளான் பண்றேன். இது கேட்டதோட காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்ல அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வில்லன் கேக்குறாரு, சித்தி இப்ப என்ன பண்றது? இப்ப காளியம்மாள் சொல்றாங்க, நான் 2 ஆளை ரெடி பண்ணிருக்கேன், அவங்க 2 பேரும் வந்துருவாங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் வணக்கம்மா, கூப்பிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரியே நீங்க ரெடி பண்றீங்க. கரெக்டா இந்த ஆயில எப்படியாவது மாத்தி வச்சிருங்க. அந்த 3 பேருக்கும் மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. அந்த குடம் எல்லாத்தையுமே மாத்தி இது ஆயில மாத்தி வச்சிட்டீங்கன்னா அதுவே போதும் எனக்கு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாருங்கடா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, மாட்டிக்கிற நிலைமை வந்தாலும் சரி, யாரும் என்ன காமிச்சு கொடுக்க கூடாது. அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம், நான் உங்களை காமிச்சு கொடுக்க மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா சித்தப்பா சொல்றாரு, அந்த மகன் வில்ல சொல்றாரு, சித்தி நீங்க எப்படி சூப்பரான ஒரு பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த 3 பொண்ணுங்களும் பஸ்பமாக போறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஈஸ்வரி குடும்பத்து மேல ஏதோ தப்பு இருக்கு, அவங்க இந்த மாதிரி நெருப்புல இறங்குனது ரொம்ப தப்பு, அதனாலதான் கடவுள் தண்டிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. காளியம்மாள் சொல்றாங்க, டி நம்ம பிளான் கரெக்டா ஆகணும் அப்படின்னா நம்ம எதிரி இந்த இடத்துல இருக்க கூடாது, அவனை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து அனுப்பணும். அதுக்கு வில்லன் சொல்றாரு, சித்தி நீங்க கவலைப்படாதீங்க, சித்தப்பா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருவாரு. இது கேட்டதும் காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த சித்தப்பா என்ன பண்றாருன்னா நேரா மைதிலிய கடத்திட்டு போறாரு. ஜானகி என்ன பண்றாங்க, நேரா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க, தம்பி இது மாதிரி மைதிலிய அந்த ஆளு கடத்திட்டு போயிட்டான்பா, சீக்கிரம் காப்பாத்து அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் ரொம்ப அதிர்ச்சியா அங்கிருந்து வராரு. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோ இங்கேருந்து அவங்க அத்தைய பார்த்து, அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க அழுகுறாங்க, தம்பி அவன் மைதிலிய தூக்கிட்டு போயிட்டான்பா, அவன் ஏன் தான் இப்படி இம்சை கொடுக்கறான்னு தெரியல, இப்படியாவது போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்கத்த நான் போய் பாக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்கத்த, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரம் ஜானகி ரொம்ப கவலையோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் கரெக்டா அந்த வில்லன் சொல்றாரு, சித்தி நம்ம நினைச்ச மாதிரியே அவன் அந்த இடத்துல இருந்து போயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். இது கேட்டதும் காளியம்மாளும் சரி, நடக்க வேண்டியது நடக்கட்டும், நாம போய் நிப்போம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமா போய் நிக்கிறாங்க. காளியம்மாள் அனுப்பின 2 ஆட்கள் நேரா அந்த மஞ்சத்தண்ணி கலந்து வச்சிருக்காங்கல்ல குடம், அந்த குடம் எல்லாத்தையுமே மாத்தி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆயிலா மாத்துறாங்க. சரி நான் தெரிஞ்சேதான் கேக்குறேன், மஞ்சள் தண்ணிக்கும் அந்த ஆயிலுக்கும் அந்த ஸ்மெல் வித்தியாசம் கூட அவங்களுக்கு தெரியாதா? என்னப்பா சீரியல். சோ வாங்க கதைக்குள்ள போகலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாரும் அந்த இடத்துல கூடி இருக்காங்க. பூக்குழியில இறங்க போறாங்க, அதனால அந்த இடத்துக்கு எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட நம்ம காளியம்மாள் வில்லனை பார்த்து, டே இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிங்க அப்புறம் அக்கா 2 பேரும் நிக்கிறாங்க. பாட்டி பரமேஸ்வரி அவங்க 3 பேரையும் பார்த்து, 3 பேரும் உங்களோட வேண்டுதலுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு
அந்த அம்மன் தாய்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், நீங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்தவித கவலையும் இருக்கக்கூடாது. அம்மா தாயே, என் 3 பேத்திங்களும் இது மாதிரி உங்ககிட்ட ஒரு வேண்டுதலுக்காக இந்த பூக்குழி இறங்க போறாங்க. என் 3 பேத்திங்களோட ஆசையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சாமி கிட்ட வேண்டுறாங்க. சாமி கிட்ட வேண்டி முடிச்சுட்டு நேரா நம்ம ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, நீ ஃபஸ்ட்டு பூக்குழியில இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்காக நம்ம ரேவதியை உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. கரெக்டா அந்த வில்லி எந்த குடத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த குடத்தை தான் கொண்டாந்து ரேவதியோட தலையில ஊத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா அந்த வில்லன் முத்து இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க வந்துட்டு மைதிலி எந்த நேரா அந்த முத்துக்கிட்ட, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ என்ன தேவையில்லாம இந்த இடத்துக்கு கடத்திட்டு வந்த, இப்ப என்ன விட போறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னை கடத்திட்டு வந்ததுக்கு காரணம் வேற. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குடும்பத்துல 3 சாவு நடக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதும் மைதிலி அதிர்ச்சியாகி, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, உன்னை எதுக்காக தெரியுமா இங்கே கடத்திட்டு வந்தோம், என் எதிரி இந்த இடத்துக்கு வரணும், அவனை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்தோம். இது கேட்டதும் மைதிலி கேட்குறாங்க, டேய் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ முத்து சொல்றாரு, உன் வீட்டுக்கு அடிக்கடி வருவாளே அந்த ரேவதி, அவளோட தங்கச்சி அப்புறம் அக்கா 3 பேரும் சேர்ந்து பூக்குழியில இறங்க போறாங்களாம்ல. அந்த பூக்குழியில இறங்கினதோட அவங்க 3 பேரும் பஸ்பமாக போறாங்க. இதுதான் எங்களோட பிளான். அவங்க 3 பேரும் பஸ்பமானதும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த 3 பேரும் வந்துட்டு ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க, ஈஸ்வரியோட குடும்பம் ஏதோ பாவம் பண்ணிட்டு அதான் அம்மனே தண்டிச்சிட்டா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி நாங்கள் ஈஸ்வரியை ஜெயிக்க விடாம பண்ணிடுவோம், ஈஸ்வரியை அந்த பதவியில நிற்க விடாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளானை சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம மைதிலிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. இடே இங்க பாருங்கடா, அந்த அம்மன் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டான், என்ன காரியம் பண்ண போறீங்க, நான் இப்பவே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அவரு டக்குன்னு அந்த மைதிலியை பிடிக்கிறாரு. நீ எங்க போய் சொல்ல போற, இப்ப நீ ஏன் கஸ்டடியில இருக்க, இந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லடி, நீ என்ன நினைச்சாலும் சரி இந்த இடத்துல இருந்து உன்னால தப்பிச்சே போக முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைதிலியை பிடிச்சி வச்சிருக்க மைதிலி சத்தம் போடுறாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கதவை உடைச்சிக்கிட்டு வராரு. அவரை பார்த்ததும் முத்து அதிர்ச்சி ஆகுறாரு. மைதிலி நேரா முத்துவை பார்த்து, இங்க பாருடா, என் தம்பி கார்த்தி வந்துட்டாரு, இனிமே உன்னால என்ன பண்ண முடியும். அப்ப முத்து வந்துட்டு மற்ற ரவுடிங்கள்கிட்ட, டேய் அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. அந்த ரவுடிங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் சரியான ஆளாச்சே, மற்ற ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு நேரா முத்துவோட சட்டையை வந்து பிடிக்க, அப்ப மைதிலி சொல்றாங்க, தம்பி இவனோட நோக்கம் என்ன கடத்திட்டு வரணும் அப்படிங்கிறது இல்ல தம்பி, நம்ம ரேவதி அவங்களோட அக்கா தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து கோவில்ல பூ மிதிக்க போறாங்களா, அவங்க 3 பேரையும் இது மாதிரி ஆயில் கலந்து காலி பண்றதுதான் இவனோட பிளான், உங்களை திசை திருப்புறதுக்காக தான் இந்த பக்கம் வர வச்சிருக்கான், இவனை விட்டுட்டு சீக்கிரம் போய் உங்க பொண்டாட்டிய காப்பாத்துங்க தம்பி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஹீரோ டக்குன்னு முத்துவோட சட்டையை பிடிச்சு, இங்க பாரு, அவங்களுக்கு ஏதாவது ஆணிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவசர அவசரமா நேரா கோவிலுக்கு போறாரு. நேரா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்தி முடிஞ்ச பிறகு அந்த நெருப்புல காலை வைக்க போறாங்க. நம்ம ஹீரோ இங்கேருந்து போயிட்டு ரேவதி அப்படின்னு சொல்லி தடுக்க, அப்ப ரேவதி டக்குன்னு காலை பின்னாடி வைக்கிறாங்க. அப்ப காளியம்மாள் இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லன் கேக்குறாரு, இவன் வந்துட்டானா இதுக்கப்புறம் நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாத அத்தை. அப்ப அத்தை கேக்குறாங்க, இங்க பாருடா மவனே, எப்படியும் அவளுகளை பூக்குழியில இறக்கிதான் ஆகணும் அப்படின்னு. அதே நேரம் நம்ம பாட்டி பரமேஸ்வரி வந்துட்டு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, பாயா என்னையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இவங்க 3 பேரையும் பூக்குழியில இறங்க விடாதீங்க. காளியம்மாள் கேக்குறாங்க, என்ன நடக்குது, என்ன அநியாயம் இது, இங்க பாரு, உன் பொண்டாட்டிக்கு கால் வலிக்கும் அப்படின்னா அவ முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி பூக்குழியில இறங்கல அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி அம்மனுக்கு வேண்டுதல் வச்சுட்டு பூக்குழியில இறங்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு இந்த ஊரோட சம்பிரதாயம் பத்தி எதுவும் தெரியாது போல. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க,
நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. ஐயா கார்த்தி, எப்படியோ பொண்ணுங்க பூக்குழியில இறங்கிதான்ப்பா ஆகணும், வேண்டுதல் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன தடுத்தாலும் சரி, நான் கண்டிப்பா இறங்கிதான் ஆவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள பஞ்சாயத்து தலைவர் ஹீரோவை பார்த்து, இங்க பாருப்பா, என்னப்பா இப்படி பண்ற, அந்த பொண்ணு வந்துட்டு பூக்குழியில இறங்குறேன்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிருக்கு. இப்ப அந்த பொண்ணு மட்டும் வேண்டுதலை நிறைவேத்தல அப்படின்னா அது உங்க குடும்பத்துக்கு தானே கஷ்டம். இங்க பாருப்பா, உனக்கு இந்த சம்பிரதாயத்தை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொன்ன பேச்சு கேட்காம இப்படி தடுக்கிற. இங்க பாரு, உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாது, அவ நல்லபடியா இறங்கி மேல வருவா. இத கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியல, புரியாம பேசாதீங்க. அவங்க மேல ஆயில் கலந்திருக்கு, அவங்க மட்டும் இப்ப பூக்குழியில இறங்குனாங்க அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துரும். இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பஞ்சாயத்து தலைவர், என்ன தம்பி சொல்றீங்க, இப்பதானே அவங்க மேல மஞ்ச தண்ணி ஊத்துனாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, மஞ்ச தண்ணில ஆயில் கலந்திருக்காங்க, இது யாருக்கும் தெரியல, நானே நிரூபிக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள அந்த குடத்தை எடுத்து ஒரு கீழே ஊத்துறாரு. கீழே ஊத்திட்டு அதுல அப்படியே நெருப்ப கொளுத்தி போடுறாரு. பார்த்தா பக்குன்னு தீ பிடிக்குது. இத பார்த்ததும் அங்க உள்ளவங்க எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயோ, அட கடவுளே, என் பேத்திங்கள யாரோ கொல்ல பாத்திருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, யாரோ ஒருத்தவங்க இது மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆபத்து வரணும் அப்படிங்கறதுக்காக வாலண்டியரா இத பண்ணிருக்காங்க. அப்பா பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, யாருன்னு சொல்லுப்பா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அது யாரா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு பொண்ணுங்க 3 பேரையும் குளிச்சுட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த 3 பொண்ணுங்களும் பேரதிர்ச்சியில இருக்காங்க. 3 பேரும் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. வந்துட்டு மறுபடி பூக்குழி இறங்குறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பாத்துட்டு நேரா காளியம்மாள்கிட்ட போறாங்க. போயிட்டு, இங்க பாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த காரியத்தை பண்ணுவ அப்படின்னு. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, என்ன சொல்ற. ஹீரோ சொல்றாரு, நீ தான் அதுல ஆயில் கலந்து அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இப்படி கேவலமான ஒரு திட்டத்தை போட்டிருக்க, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கும். அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, ஏய் நிறுத்து, நான் என்ன பண்ண அப்படின்னு நீ பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ சொல்றாரு, நீ தான் அந்த ஆயில் கலந்து அப்படிங்கறத பத்தி அந்த முத்து என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. இங்க பாரு, உனக்கு கடைசி எச்சரிக்கை குறிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உள்ள யாருக்காவது ஆபத்து வர வைக்கிறதுக்காக நீ ஏதாவது முயற்சி பண்ணன்னு வச்சுக்கேய, அதுக்கப்புறம் இந்த கார்த்திய நீ வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, ஓ மகன்கிட்ட கேட்டு பாரு நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு, அப்ப தெரியும் உனக்கு, இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைய கொடுத்த அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த காளியம்மாள் சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடியே வந்து எனக்கே சவால் விடுவேன். ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதோட பிரச்சனையை முடிச்சுக்கா, அதான் உனக்கு நல்லது, தேவையில்லாம இந்த மாதிரி அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ வந்த, அப்புறம் இருக்கிற இடம் தெரியாம மாறி போயிடுவேன் போ அப்படின்னு சொல்லலும் காளியம்மாள் ரொம்ப அசிங்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் வில்லன் சொல்றாரு, சித்தி, நான் அப்பவே சொன்னேன்ல, இவனுக்கு மட்டும் நம்ம தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டான் அப்படின்னு அப்பவே நான் சொன்னேன்ல, கொஞ்சமாவது கேட்டியா சித்தி, பாத்தியா எப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு. ஒரு பிளான் இல்ல, பல பிளான்ல இருந்து அவன்கிட்ட இருந்து தோத்து போயிருக்கோம், பாத்தியா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் சித்தப்பா சொல்றாரு, கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோட்ட ரேவதி வந்து பேசுறாங்க, இது மாதிரி என் உயிரையே காப்பாத்திருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், நம்மளுக்கு பல எதிரிகள் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சாரி அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி விட பாத்துக்கலாம், அந்த இந்த விஷயத்தை பத்தி நீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. ரேவதி சொல்றாங்க, நான் சொல்ல மாட்டேன், அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அம்மா கண்டிப்பா ரொம்ப வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம்.
ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.